ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அது காமெடியாக இருக்கா இல்லை போர் அடிக்குதா எப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது எனக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. நேற்று ஈவினிங் என்னோடய வீட்டுக்காரவங்க அங்கே டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. வரக்குள்ளே ஒரு புலம்பல். என்ன புலம்பல்? சரி, கொஞ்சமாக காதில் விழுந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார், நாமெல்லாம் காந்தியோட நோட்டுக்காக பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வந்தாங்க. என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டக்கு போயிட்டு கேட்டேன். வாழ்க்கை வட்டமா செவ்வகமா முக்கோணமான்னு தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டம்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இப்படி என்னதாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும் அப்படின்னாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அதுக்கு சொன்னாங்க, வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழணும், குழிக்குள்ளே தள்ளுனாலும் கும்முன்னு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் சரியாயிடுங்க, வாழ்க்கை ஒரு நாள் நல்லபடியாக மாறும், எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை மாறும் தான், அப்போ ஒன்று நமக்கு தலையில் நரத்தள்ளி இருக்கும், இல்லைன்னா நமக்கு வாயில் நுர தள்ளி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, விடுங்க, பார்த்துக்கலாம், இப்போ என்ன பெரிய விஷயம், இப்போ என்னாச்சு உங்களுக்கு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு மனசு ரொம்ப கவலையாகவே இருக்குது, எதை நினச்சி கவலையாக இருக்குன்னே தெரியல, அந்த எதை நினச்சி கவலையாக இருக்குன்னு தெரியலங்கிறத நினச்சே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இதை நினச்சாலே எனக்கு ரொம்ப இப்போ கூட என்ன கவலைன்னு தெரியாததை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி மாற்றி மாற்றி என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சுங்க. உடனே சொல்லிவிட்டு சரி தூங்குங்க, எல்லாம் தூங்கி எழுந்தா காலையில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வழியாக தூங்கியாச்சுங்க. திடீர்னு நடு ஜாமத்தில் அடித்து பிடிச்சிட்டு எழுந்திரிச்சாருங்க. ஐயோ என் ஃபோனை காணும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சாங்க. என்ன சின்ன மனுஷனுக்கு நல்லா தானே தூங்கினாரு, ஃபோன் பக்கத்தில் தானே இருக்குது, ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தோதனங்க இருக்குது ஃபோனு அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நான் கனவுல, நிஜம்தானே இது, ஃபோன் இங்கே தான் இருக்கா, நான் கனவுல செத்து போயிட்டேன், அப்போது ஃபோனை எடுத்துகிட்டு போகலையா, அப்போ ஃபோனை யாரெல்லாம் எடுத்து நோண்டுறாங்களோ, என்னென்னத்தெல்லாம் பார்த்தாங்களோ என் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு பயத்தில் முழிப்பு வந்துருச்சு. அதனால ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்றத அந்த மனைவி சொல்ற வச்சு சொல்லிப்பலாம். அட கடவுளே, இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். தூங்குங்க, காலைல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க வச்சாச்சு. தூங்கிட்டாச்சு. காலையில் எழுந்து என்னதான் இப்படி யோசிக்கிறாங்க காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நல்லா உட்காந்து யோசித்து பார்த்தா தான் தெரியுது, நமக்கு பிளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னார். சரி, நானும் சரி இதெல்லாம் விடுங்க, போயிட்டு நல்லா கடவுளை வேண்டிக்கோங்க, எல்லாம் சரியாயிடும், கடவுள் நல்ல விதமாக அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்பனே முருகா, ஒரு பிரச்சனை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, நானே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த ஆஃபருக்கு என்னன்னு கேட்டு வாங்கிக்கிறேன், நீ பாட்டுக்க உன் இஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தவர். ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஆஃபீஸ் அனுப்பி விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ நேற்று நடந்த இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுட்டு போங்க ப்ளீஸ். இதே மாதிரி வீடியோவை கண்டினியூவாக நான் போடணுமா வேணாமான்றது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.